ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி செகண்ட் கிரேட் எக்ஸாமுடைய நியமன தேர்வு நடந்திருக்கு. அதில் பார்த்தோம் அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான ஆன்சர் கீ இப்போ பார்க்கலாம். இது டிஎன்பிசி படிக்கிறவங்க கூட பாருங்கள், இது எப்படி எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நேற்று வந்த விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் எதனை பணயம் வைத்தான் என்று எந்த நூல் கூறுகிறது? ஆன்சர் பழைய வாழ் புற 400. நேற்று வந்த விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் எதனை பணயம் வைத்தான் என்று எந்த நூல் கூறுகிறது? ஆன்சர் பழைய வாழ் புற 400. மாறுபட்ட பொருளுடைய சொல் இணையினை கண்டுபிடி. இதுக்கான ஆன்சர் டி. மாறுபட்டது பார்த்தோன்னா இறப்பார் ஈவார். இறப்பார் ஈவார். ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிய கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் ஏ, சூறாவளி பெருங்காற்று. ஆன்சர் ஏ, சூறாவளி பெருங்காற்று. அடுத்து, உலகம் என்பது ஐம்பூதங்களால் ஆனது, அவற்றுள் என்னையும் சேர்த்தது, எனக்கு பெருமையே என்று கூறுபவர் யார் அப்படின்னா தொல்காப்பியர். உலகம் என்பது ஐம்பெரும் பூதங்களால் ஆனது, அவற்றுள் என்னையும் சேர்த்தது, எனக்கு பெருமைன்னு சொன்னது தொல்காப்பியர். மலை என்னை அடிக்கடி அழைக்கும், மலை மீது இவர்வேன், ஓரிடத்தில் அமர்வேன். இத்தொடரில் இவர்வேன் என்பதன் பொருள் ஏறுவேன். ஆன்சர் சி. இந்த உலகத்தில் பயம் என்ற ஒன்றிற்கு தவிர வேறு எதற்கும் நாம் பயப்பட வேண்டும். இந்த உரைநடை வரியில் கையாளப்பட்டுள்ள நயம் என்ன அப்படின்னா ஆன்சர் சி, முரண்படு மெய்மை. இந்த உலகத்தில் பயம் என்ற ஒன்றிற்கு தவிர வேறு எதற்கு நாம் பயப்பட வேண்டும். இதில் என்ன நயம் கையாளப்பட்டிருக்கு அப்படின்னா முரண்படு மெய்மை. வாழையும் கமுகும் தாழ்குலை தொங்கும் மாவும் பலாவும் சூழெடுத்து ஓங்கிய தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும் இவ்வடி இடம்பெறும் நூல் ஆன்சர் பி, சிலப்பதிகாரம். வாழையும் கமுகும் தாழ்குலை தெங்கும் மாவும் பலாவும் சூழெடுத்து ஓங்கிய தென்னவன் சிறுமலை. இது ஆன்சர் பி. பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவருக்கு டேஷ் டேஷ் விருந்தும் அன்றி விளைவன யாவையே. இந்த கோடிட்ட இடங்கள் என்ன வரும்னா ஈதலும் வைகளும். ஆன்சர் சி. பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவருக்கு ஈதலும் வைகளும். அடுத்த ஒரு பொறுத்துக. பெருமாள் திருமொழி. பெருமாள் திருமொழி எழுதினது யாரு? குலசேகர ஆழ்வார். காலக்கணிதம் கண்ணதாசன். முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ் குமரகுருபரர். திருவிளையாடற் புராணம் பரஞ்சோதி முனிவர். ஆன்சர் ஏ. அடுத்த ஒரு பிரித்து எழுதுக. அழுக்காறு உடையான் கண். இது எப்படி பிரிப்போம் அப்படின்னா அழுக்காறு கூட்டல் உடையான் கூட்டல் கண். ஆன்சர் சி. அடுத்து, தொகைநிலை தொடர் 6 வகைப்படும், தொகாநிலை தொடர் 8 வகைப்படும் சொல்லியிருக்காங்க. கூற்று 2 எழுவாய் தொடர் விழித்தொடர் ஆகிய இரண்டும் தொகாநிலை தொடர் வகையில் அடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி. ஏன்னா தொகாநிலை 9 வகைப்படும், இங்கே 8ன்னு கொடுத்துருக்காங்க, அதனால் இது தவறு. மென்துயிலாய் உடல் வருடி, வாஞ்சையுடன் மனம் வருடி, பகலெரிச்சல் மனக்கவலை பயக்குழப்பம். இந்த அடிகளில் இடம்பெற்றுள்ள நயங்களை குறிப்பிடுக. ஆன்சர் இயைபு மோனை. இதில் இருக்கக்கூடிய நயங்கள் என்ன அப்படின்னா ஆன்சர் டி, இயைபு மோனை. சந்தி பிழையற்ற வாக்கியங்களை தேர்ந்தெடு. இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் ஏயும் சியும் சரி. ஏ என்ன கொடுத்துருக்காங்கன்னா காற்று பருவ காலங்களில் மேகத்தை கொண்டு மழையை தருகிறது, அதுவும் காற்று வீறு கொண்டு பயணிக்க தொடங்கினால் அதை தடுக்க யாராலும் முடியாது. ஆன்சர் ஏ. ஏ மற்றும் சி சரி. வழிமிகின் வழி இல்லை என்ற பாடல் வரியின் ஆசிரியர் ஐயூர் முடவனார். ஆன்சர் ஏ. அளவு பெயர்களை தொடர்ந்தும் சொற்களின் இடையில் இறுதியில் மறைந்து இடைச்சொல் வரும் தொகை என்ன தொகை அப்படின்னா ஆன்சர் பி, உம்மை தொகை. ஆன்சர் பி. வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கள் ஆயுள் பெருக்கம் உண்டாம். ஆன்சர் டி. அடுத்த ஒரு பொறுத்துக. குறிஞ்சி திணை ஆன்சர் வேங்கை. குறிஞ்சிக்கு வேங்கை, முல்லைக்கு கொன்றை, மருதம் காஞ்சி, நெய்தலுக்கு புன்னை. அப்போ ஆன்சர் சி. இதுக்கான ஆன்சர் சி. வாழ்க்கை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் வெற்றிக்கான வழி அதில் இருக்கவே செய்கிறது, நிச்சயம் என் ஆராய்ச்சியில் நான் வெல்வேன் என கூறியவர் யார் அப்படின்னா ஸ்டீபன் ஹாக்கிங். ஆன்சர் பி. தன்னை அறிதல் என்பதிலும் தன்னை உணர்தல் என்பதிலும் முனைப்பாக இருந்தவர் யார் அப்படின்னா ஆன்சர் டி, ஜெயகாந்தன். அடுத்த ஒரு பொறுத்துக. சேக்கை. சேக்கை அப்படின்னா படுக்கை, யாக்கை அப்படின்னா உடல், பிணித்து அப்படின்னா கட்டி, வாய்ந்த அப்படின்னா பயனுள்ள. ஆன்சர் ஏ. அடைப்புக்குள் உள்ள சொல்லில் தகுந்த இடத்தில் எழுக. அழியல் அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. குழு குளுத்த பழம். குழு குளுத்த பழத்தை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா அழியல்.
எழில் முதல்வன் எழுதிய நூல்களில் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் வந்து ஆன்சர் டி புதிய உரைநடை. சொற்களை அளவாக பயன்படுத்தி உரைநடையினை அழகு செய்தவர் யார் அப்படின்னா மு வரதராசனார். ஆன்சர் ஏ. கேட்ட பாடல் இச்சொல் என்ன தொடரை சேர்ந்தது அப்படின்னா பெயரச்ச தொடர். ஆன்சர் டி. தலைமுறைக்கு ஒரு முறை மட்டுமே மலர்வது எது அப்படின்னா ஆன்சர் டி மூங்கில். ஆன்சர் வந்து மூங்கில். சரியான இணையினை தேர்வு செய்க. இதில் கொடுத்துருக்கிறதுல எது சரி அப்படின்னா பாசவர் அப்படின்னா வெற்றிலை விற்போர். ஆன்சர் பி. பாசவர் அப்படின்னா யாரு? வெற்றிலை விற்போர். தமிழக மக்களின் வீரத்தை சொல்லும் கலையாக திகழ்வதும் பாட்டும் வசனமும் இல்லாத ஆட்டமுமாக இருப்பது எது அப்படின்னா புலியாட்டம். தமிழக மக்களின் வீரத்தை சொல்லும் கலையாக திகழ்வதும் பாட்டும் வசனமும் இல்லாத ஆட்டமுமாக இருப்பது எது அப்படின்னா புலியாட்டம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் மொத்தம் எத்தனை கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா 30 கொஸ்டின். 30க்கான ஆன்சர் வந்து நம்ம பார்த்தாச்சு. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.